வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலம். குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ராதை வேடமிட்டும் சிறப்பு பூஜைகள் செய்தும் வழிபாடு. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. கிருஷ்ணரின் தெய்வீக லட்சியங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்க இந்த மகிழ்ச்சி திருவிழா தூண்டுகிறது எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து. இந்த இனிய நாளில் நாடெங்கும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி பெருக வேண்டும் எனவும் அறிக்கை. சமூக பாகுபாடற்ற முதலமைச்சர் என்றால் மு.க. ஸ்டாலின் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து கூற வேண்டும். பெரியார் என கூறியவர்கள் முருகா என கூறுவது பாஜகவின் வெற்றி எனவும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம். சென்னை இஸ்கான் கோயிலில் இன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாட்டம். திரளான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் உள்ள கோயில்களில் கிருஷ்ண ஜெயந்தி விழா. திரளான சிறுவர் சிறுமிகள் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு வழிபாடு. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மீன்ஒளியில் ஜொலித்த மதுரா கிருஷ்ண ஜென்மபூமி கோயில். டெல்லி லட்சுமி நாராயண் கோயில் கோபுரங்களில் கண்ணை கவரும் வகையில் மீன் விளக்குகளால் அலங்காரம். கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி இன்று சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில் இயக்கப்படும். காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை ரயில்கள் இயக்கப்படும் எனவும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. உழைக்காமல் பதவிக்கு வந்தவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. ஏதோ ஒரு வழியில் பதவி கிடைத்ததை வைத்து தலைகால் புரியாமல் ஆடி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள். உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர். தவழ்ந்து காலில் விழுந்து ஆட்சியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக சாடல். எடப்பாடி பழனிசாமி எனும் தற்குறிக்கு என்னை பற்றி பேச என்ன தகுதி உள்ளது எனவும் விளாசல். இதுபோன்ற கிழக்கு தாயர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4ஆம் இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4ஆம் இடம் கூட கிடையாது. திமுகவுடன் எப்போதும் பாஜக கூட்டணி வைக்காது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிரடி. திராவிட கட்சிகளை அகற்றவே தன்னை மாநில தலைவராக நியமித்து உள்ளதாகவும் பேச்சு. பல்லு போன நடிகர்கள் தொடர்ந்து நடிப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லை என துரைமுருகன் பேச்சு. திமுகவின் பழைய மாணவர் துரைமுருகன் என ரஜினிகாந்த் பேசியதற்கு பதிலடி. மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான் சொல்றதுக்கு. அதே போல காயின் விவகாரத்தில் மத்திய அரசு எவனுக்கு ஈஸியா
தமிழ்நாடு என்ற பெயரை மாற்ற ஒரு கும்பல் முயற்சிக்கிறது. அது திமுக இருக்கும் வரை முடியாது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பாஜக சாமியை வைத்து அரசியல் செய்கிறது. அரியலூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். நாங்கள் வாழ்கிற பூமியை மையமாக வச்சு தான் அரசியல் செய்யணும். அவங்களுக்கு எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வணங்குகிற சாமியை விட வாழ்கிற பூமி தான் முக்கியம். தலித் இந்த மண்ணில் முதலமைச்சராக முடியாத நிலை உள்ளது என கூறினேனே தவிர தனது ஏக்கம் மற்றும் இயலாமையால் கூறவில்லை. ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விளக்கம். ஆனாலும் ஒரு தலித் முதலமைச்சராக வர முடியாத ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கிறது. வர முடியாது. இந்தியாவின் குடியரசுத் தலைவராக கூட திரௌபதி முர்மு என்கிற பழங்குடி பெண்மணி வர முடியும். ராம்நாத் கோவிந்த் என்கிற ஷெட்யூல் இனத்தை சார்ந்தவர் வர முடியும். KR நாராயணன் என்கிற ஷெட்யூல் வகுப்பை சார்ந்தவர் வர முடியும். ஆனால் இந்தியாவின் பிரதமராக வர முடியுமா? இந்த கேள்விக்கு விடை சொல்ல முடியுமா? அதற்கு இந்த சமூகம் இலகிய தன்மை கொண்டதாக இருக்கிறதா? ஜனநாயகம் பரவி இருக்கிறதா? சென்னையில் விதிமீறல் பதாகைகளை அகற்றும் பணி இன்று முதல் தொடக்கம். பதாகைகளை அகற்ற வழங்கிய கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. போலி பேராசிரியர் விவகாரத்தில் கல்லூரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சிண்டிகேட் கூட்டத்தில் தீர்மானம். வாழ்நாள் முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் பணிபுரியாத வகையில் தடை செய்யவும் முடிவு. ஆரணியில் 1000 பரதநாட்டிய மாணவர்கள் பங்கேற்று ஆடிய நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி. 1 மணி நேரம் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடி அசத்தல் கண்ணிமை கால் கண்டு ரசித்த பார்வையாளர்கள். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டத்தில் பங்கேற்ற திரளான பெண்கள். ஒரே சீருடையில் பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடி அசத்தல் கண்டு ரசித்த பொதுமக்கள். மண் சரிவு காரணமாக மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் சேவை வரும் 31ஆம் தேதி வரை ரத்து. இன்று முதல் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சீரமைப்பு பணிகள் முடிவடையாததால் ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. பழனியில் உற்சாகத்துடன் நிறைவடைந்தது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை அடுத்து 5 நாட்களுக்கு பொதுமக்கள் பார்வையிட அனுமதி. பழனியில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் 21 தீர்மானங்கள் நிறைவேற்றம். 143 முருகன் கோயில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் தொடங்குவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றம். நாகை மாவட்டம் வண்டுவாஞ்சேரி வண்டுரை மாரியம்மன் கோயிலில் 1008 திருவிளக்கு பூஜை. உலக நன்மை வேண்டி நடைபெற்ற பூஜையில் திரளான பெண்கள் பங்கேற்று வழிபாடு.
திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் பெய்த மிதமான மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வடக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள சூறாவளி சுழற்சி இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குஜராத் நவ்சாரி பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த மழை நீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சட்டங்களை எளிமைப்படுத்துவதும் அவற்றை தெளிவுபடுத்தவும் மத்திய அரசின் கடமை. அனைவருக்கும் நீதி வழங்க நீதித்துறையில் புதுமைகளை புகுத்தவும் நவீனப்படுத்துவதும் முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் பிரதமர் மோடி பேச்சு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பாஜக மத்திய தேர்தல் குழு கூட்டம். ஜம்மு காஷ்மீர், ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டதாக தகவல். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம். ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சிபிஐ குழுவினர் சோதனை. சிங்கப்பூரில் இன்று நடைபெறுகிறது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் கூட்டம். மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் பங்கேற்பு. மலையாள திரையுலகின் பாலியல் புகார்கள் தொடர்பான விசாரணை நடத்த எஸ்ஐடி விசாரணைக்கு கேரள அரசு உத்தரவு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் மாநில டிஜிபி விவாதித்து சட்ட ஆலோசனை பெற்றதாக தகவல். ஒலிம்பிக்கிற்கு பிறகு அதிக அங்கீகாரமும் கௌரவமும் கிடைத்துள்ளது. 2028 ஒலிம்பிக்கில் நிச்சயம் தங்கப்பதக்கம் வெல்லப்போவது உறுதி எனவும் இந்திய மல்யுத்த வீரரான அமன் உறுதி.